செவ்வாயை வணங்கிட்டு நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கின்னு அந்த மாதிரி பண்ணணும். அந்த பயிற்சியில் ஈடுபடணும். அப்போ தான் நல்லது. இல்லைன்னா சொந்த வீட்டில் இருக்கும் காலத்துக்கும் 58 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் நீங்கள் குவார்டர்ஸ்லேயே தான் குடியிருக்க வேண்டியது வரும். சரியா? அப்படி. அப்புறம் வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க என்ன பண்ணலான்னா, செருப்பை எடுத்து டபான்னு தூக்கி தூசி தட்டுறாங்க. செருப்பு என்ன பண்ணுவாங்க, துடைக்க வேண்டியது தானே. தூசியாக இருந்ததுன்னா டப்புன்னு போட்டாங்கன்னா அது தூசியெல்லாம் பறந்துடும். அப்புறமா காலில் மாட்டின்னு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. செருப்பால் பூமியை அடிக்கக்கூடாது. தொடப்பட்ட பெருக்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு பொருளை நகர்த்தணுன்னா டப்புன்னு போடுவாங்க. டப்பு டப்பு டப்புன்னு அந்த சத்தம் கேட்கும் பாருங்கள், தொடப்பம் விடுற சத்தம். தொடப்பம்னு நாங்கள் மெட்ராஸ்காரன், அதனால தொடப்பம் சொல்கிறோம். ஒரு ஊரில் அதுக்கு வேறு வேறு பேர் இருக்கும். என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? அதாவது விளக்கமாறு தொடப்பம்னு சொல்கிறாங்களா. தொடப்பம்ங்கிறது அற்புதமான தமிழ் வாழ்த்து. தொடக்குகின்ற பயன்படுத்தினா துடப்பம்னு அது பேர் வச்சுருக்காங்க. கெட்ட வார்த்தைலாம் கிடையாது, அது கொலோக்கியெல்லாம் கிடையாது, அது வந்து கிளை மொழியும் கிடையாது. அது வந்து நல்ல பேர். அதுதான் துடப்பம், விளக்கமாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களை நல்ல விதமாக நம்ம பெருக்கிட்டு ஒரு கார்னரில் நிற்க வைக்கணும். அதை விட்டுட்டு டொப்பு டப்புன்னு தட்டி விட்டுட்டா படப்படான்னு சத்தம் கேட்டு பட்டு பட்டுன்னு கீழே விழுது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பூமியை நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். அவங்களுக்கெல்லாம் சொந்தமான பூமி கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ஒரு 15, 20, 30, 400, 300 அப்படின்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டு தான் உங்களுக்கு சேர கணக்காக இருக்கும். இது அப்பார்ட்மெண்ட்டில் வாழும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பூமி சொந்தம் கிடையாது இல்லை. அதுக்கு என்னமோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க, இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு பூமியை பெருசாக பண்ண முடியாது பாருங்கள், உங்களுக்கு சொந்தம் பண்ண முடியாது. அந்த 4 செவரு தான். 4 செவரில் பாதி உங்களுக்கு, பாதி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. அந்த செவரு 4.5 செவரில் 2.25 இன்ச்சு செவரு உங்களுக்கு, 2.25 இன்ச்சு செவரு அவனுக்காக போயிடும். இந்த பக்கம் அப்படி தான். மேலே இருக்க சீலிங்கில் மேலே இருக்கிறவங்களுக்கு பாதி சொந்தம், உங்களுக்கு கீழே இருக்கிறதா தர பாதி உங்களுக்கு, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பாதியாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஆகிடுது. பூமியே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு அந்தரத்தில் நீங்கள் வீடு வாழ வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது சுக்கர பலம் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் ஆச்சு கிடச்சிச்சு. ஒழிய பூமி பலம் இல்லாதனால சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாமல் போயிடுது. ஆக பூமியை மதிக்கணும், செவ்வாயை மதிக்கணும். அதனால் இந்த அமைப்பு சொல்கிறோம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்க. உங்கள் வீட்டில் டப்பு டப்புன்னு பூமியை செருப்பால் அடிக்கிறது, தொடப்பத்தால் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு காரணமாக அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு சொந்த பந்தங்களில் சகோதரத்துவத்துக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாமல் வீடு, மன, வாகன வசதி வாங்கி பெறுவது மட்டும் இல்லாமல் கடன் இல்லாமல், வம்பு வழக்கு இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம்.